सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। एकोनत्रिंशत् श्लोकैः संन्यासयोगम् उपदिशति भगवान् श्रीकृष्णः अस्मिन् पञ्चमाध्याये। पूर्वाध्याये कर्मण्यकर्म यः पश्येत् इत्यारभ्य कर्मसन्न्यासमुपक्रम्य ज्ञानाग्निदग्धकर्माणं शारीरं केवलं कर्म यदृच्छालाभसन्तुष्टः सर्वं कर्माखिलं पार्थ ज्ञानाग्निः सर्वकर्माणि योगसन्न्यस्तकर्माणम् इत्येतैः वाक्यैः ब्रह्मविदः ब्रह्मनिष्ठस्य कर्तव्यः कर्मसन्न्यास एव इति प्रतिपाद्य इदानीं कर्मसन्न्यासकर्मयोगयोः एकदा एकपुरुष अननुष्ठेयत्वम् उभयोः अव्यवहितसाधन भावेन एकार्थोपयोगित्वं फलैकत्वेपि तयोः साध्यसाधनभावेन पूर्वापरभावित्वं कर्मसाधनसाध्ये ज्ञाने परिसमाप्ते ब्रह्मविदः कर्तव्यः कर्मसन्न्यास एव इत्याद्यर्थनिरूपणाय पञ्चमाध्यायः आरभ्यते इति। அஞ்சாவது அத்தியாயத்தில் விஷயம் என்ன, 4 விஷயம் சொல்றார். முதல்ல நிஷ்டாத்வயம் முதல் விஷயம். நிஷ்டாத்வயம் நிஷ்டாத்வயம்னாக்க வாழ்க்கையினுடைய முறை. அதுக்கப்புறம் சாதனாத்வயம் ரெண்டாவது. நிஷ்டாத்வயம் என்ன அப்படின்னா பிரவிற்த்தி நிவர்த்தி நிஷ்டாத்வயா. பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு சொன்னால அதனோட நிஷ்டையை சொல்றார். நிவர்த்தி தர்மத்தில் ஆசிரியிக்கிறவாளுக்கு பகவான் பேர் கொடுக்கிறது சாங்கியாக அப்படின்னு. பிரவர்த்தி லட்சணத்தை அனுஷ்டிக்கக்கூடியதான கிரகஸ்தர்களுக்கு பகவான் அத்தியாயத்தில் பேர் கொடுக்கிறது யோகினாக அப்படின்னு. இது நிஷ்டாத்வயத்தை முதல்ல சொல்றார். அது 1வது ஸ்லோகத்திலேருந்து 5வது ஸ்லோக பர்யந்தம் இருக்கக்கூடியதான விஷயம். ரெண்டாவது சாதனாத்வயம் 6லேருந்து 16 ஸ்லோக பர்யந்தம் இருக்கக்கூடியதான விஷயம் சாதனாத்வயம். கர்ம சாதனானி ஞான சாதனானிச்ச சாதனாத்வயம். 3வது விஷயம் முக்தித்வயம், விதேக முக்தி ஜீவன் முக்தி. அது 17வது ஸ்லோகத்திலேருந்து 26வது ஸ்லோக பர்யந்தம் இருக்கக்கூடியதான விஷயம் இது. அதுக்கப்புறம் தியான பீஜம் 29 ஸ்லோகம் பர்யந்தம் 27லேருந்து 27, 28, 29 ஸ்லோகத்தில் தியான பீஜம். 6வது அத்தியாயம் தியான யோகம் சொல்ல போறார். அது தியான யோகங்கிறது ஒரு விருட்சம் மாதிரி இருக்கு. அந்த விருட்சத்துக்கு ஒரு பீஜம் மாதிரி இந்த 5வது அத்தியாயத்திலே கடைசி 3 ஸ்லோகத்திலே தியான யோகத்துக்கு பீஜம் போட்டு கொடுத்தார். ஆகத்திய 29 ஸ்லோகம் உடையதான இந்த சந்நியாச யோகம் அப்படின்னு பேர். பிரதமதः ஆரம்பிய கானி கானி விஷயாணி நிரூபயதி பகவான் இது யதா அவகாசம் உच्यते மயா. சந்நியாச கர்மயோகயோः யச்ரேயः சாதனம் तत् ब्रूहि इति अर्जुनस्य प्रश्नः प्रथमश्लोकेन. विद्वत् अविद्वत् कर्तृक संन्यासापेक्षया कर्मयोगस्य श्रेष्ठत्वं भगवता निरूपितं द्वितीयेन श्लोकेन. संन्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते इति. कर्मयोगो विशिष्यते. किमर्थम कर्मयोगम சன்னியாசியை காட்டிலும் சன்னியாசி மனசுல வச்சுட்டு ஆசைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் கிரகஸ்தனா இருக்கிறவன் எது ஆசையும் இல்லாத அவனுடைய கர்மாவை யோகமா பண்றவன் இருக்கானே அவன் வசதி தான். ஆசிரமம் வசதி இல்லை, ஞானம்தான் வசதி இங்க அப்படிங்கிறத சொல்றாரு இங்க. கர்மயோகினஹ ஸ்துதிஹி तृतीयेन श्लोकेन भगवता निरूपिता.
ज्ञेयस्य नित्यसन्नाति यो न द्वेष्टि न काङ्क्षति इति। सन्न्यासकर्मयोगयोः फलम् एक एवेति चतुर्थेन श्लोकेन निरूपणम्। सांख्ययोगो पृथक् बालाः प्रवदन्ति न पण्डिताः एकमप्यास्थितः सम्यक् उभयोर्विन्दते फलम् इति। सन्न्यासकर्मयोगयोः फलतः एकत्वदर्शिनः स्तुतिः पञ्चमेन श्लोकेन। यत् सांख्यैः प्राप्यते स्थानं तद्योगैरपि गम्यते एकं सांख्यं च योगं च यः पश्यति स पश्यति इति। षष्ठेन श्लोकेन अपक्व अन्तःकरणस्य मुख्यसन्न्यासो न सिद्ध्यति इति। सन्न्यासस्तु महाबाहो दुःखमाप्तुम् अयोगतः योगयुक्तो मुनिर्ब्रह्म न चिरेणाधिगच्छति इति। सप्तमेन श्लोकेन ज्ञानवान् शरीरयात्रार्थं कर्म कुर्वन्नपि न लिप्यते इति निरूपणम्। योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते इति। अष्टम नवम श्लोकद्वयेन तत्त्वज्ञानिना दर्शनादि इंद्रिय व्यापारेषु नाहं कर्तेति धिया स्थेयम् इति निरूपणम्। न தத்துவ ஜிக்ஞாசுவா இருக்கான், தத்துவஞானி இருக்கானே, அவன் பார்த்தாலும் சரி, அவன் சாப்பிட்டாலும் சரி, அவன் காதால கேட்டு இருந்தாலும் சரி, அவன் படுத்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, ஆனா வாஸ்தவத்துல அவன் எதுவுமே பண்றதில்லை. அவன் நாகங்கர்த்தா நாகம் போக்தாங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கிறதுனாலே வெளியில சரீர கர்மா நடந்துட்டு இருந்தாலும் அவன் வேற எதுலையும் மாட்டிக்கிறது இல்லை. அவன் புத்தியில அவனுக்கு நான் கர்த்தா போக்தாங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். 8, 9 ஸ்லோகத்துல நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன்னு ஸ்ருண்வன்னு ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஸ்னன்னு கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வசன்னு பிரளபன்னு விதர்ஜன்னு கிருண்ணன்னு உன்மிஷன்னு நிமிஷன்னபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தி இது தாரயன் அப்படிங்கிறது. அதனாலதான் பாகவதத்திலே பிரகலாதனை சொல்லும்போது சொல்லுவார், அவன் சாப்பிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் விவகாரங்கள்லாம் பண்ணினாலும் கோவிந்த பரிரம்பிதா அப்படிங்கிற ஆத்மனா ஏகீகிருத்தா அப்படிங்கிற ஸ்ரீதராச்சாரியாருடைய வியாக்கியானம் அந்த இடத்துல கோவிந்த பரிரம்பிதா அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி 10வது ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றால் நிஷ்காம கர்மனா லேபோ நாஸ்தி இது நிரூபணம். சொல்றார் 10வது ஸ்லோகம் பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ரம் இவாம்பதா. எல்லாம் பிரம்மத்துல மனசை வைத்து எந்த கர்மா பண்ணினாலும் இவன் எதுலையும் மாட்டிக்கிறது இல்லை. தாமரை இலையில இருக்கக்கூடியதான ஜலம் மாதிரி கர்ம லேபம் அவனை தொடரதில்லை அப்படிங்கிறது. முமுக்ஷவஹ சித்தசுத்தயே கர்ம குர்வந்தி இது ஏகாதசேன நிரூபணம். முமுக்ஷவஹ அப்படின்னா மோக்தும் இச்சவா, இச்சா முமுக்ஷா. யாருக்கு பத்தத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்கோ, முக்தி அடையணுங்கிற இச்சை இருக்கோ, அவனுக்கு முமுக்ஷுன்னு பேர். அப்படி முமுக்ஷுக்களா இருக்கக்கூடியவர்கள் சித்தசுத்தியின் பொருட்டு கர்மாவை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார் 11வது ஸ்லோகத்திலே. காயேன மனசா புத்தியா கேவலைஹி இந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தயே அப்படின்னு. 12வது ஸ்லோகத்திலே அகாமனையாகவோ இல்ல காமனையாகவோ கர்மா பண்றாலே அவளுடைய பலத்தை இந்த 12வது ஸ்லோகத்துல சொல்றார். யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நிஷ்டிகி அயுக்தா காமகாரேன பலே சக்தோ நிபத்தியதே. அல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆத்மாவை உணர்ந்தவன் தெரிஞ்சின்றவன் காமகாரேன
தியக்த்வா கர்மபலம் தியக்த்வா கர்மபலத்தை விட்டு அவன் பலத்தில் இச்சை இல்லாத கர்மா பண்றான். அவன் நிஷ்டையா பண்ணிட்டு வரான். அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் நிஷ்டையா பண்ணிட்டு வரான். அதுலேருந்து வரக்கூடிய பலத்தில் அவனுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. பகவானுடைய ஆக்ஞை ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சுட்டு பண்ணிட்டு வரான். அதே அயுக்தா காமகாரேன பலே சக்தோ நிபத்தியதே அப்படின்னு. ஆகையால பகவான் சொல்றார் உத்தவருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது, தஸ்மாத் யுக்தேந்திரிய கிராமஹா யுக்த சித்த இதம் ஜெகத் ஆத்மனி ஈக்ஷஸ்வ விததம் ஆத்மானம் மையதீஸ்வரே அப்படின்னு. ஞான விஜான சம்பன்னா ஆத்மபூத ஷரீரினாம் ஆத்மானுபவ துஷ்டாத்மான அந்தராயேர் விபத்தியதே. வித்வான் அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகத்துல என்னத்தை நிரூபணம் பண்றார் அப்படின்னா, வித்வான் சர்வாணி கர்மாணி தியக்த்வா நவத்வாரே புரே பிரம்மாத்மனா சுகம் திஷ்டதி இது நிரூபணம். ந சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்ய ஆஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் நகாரயன்னு அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே. அதே மாதிரி பரமாத்மாக்கு காரயித்ருத்வங்கிறது ஒரு பொழுதும் கிடையாது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார் 14வது ஸ்லோகத்திலே. நகர்த்திருத்தம் நகர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு நகர்மபல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே அப்படிங்கிறதுனாலே. அதே மாதிரி 15வது ஸ்லோகத்திலே பரமாத்மா எந்த ஒரு புண்ணிய பாபத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறத சொல்றால். நாதத்தே கஸ்யஜித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுஹு அஜ்ஞானேன ஆவர்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ற. 16வது ஸ்லோகத்திலே இந்த ஞானத்தினால அஜ்ஞானம் நாசம் ஆயிடுத்துன்னா அது இருக்கிறது அந்த வஸ்து எதுவோ அது பிரகாசம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அஜ்ஞானம்ங்கிறது தான் ஒரு இருள் தமஸ். அந்த தமசை விலகெடுத்தையானால் இருக்கிறது அந்த அறிவு, தெல்ல தெளிவான அறிவு இருக்கேங்கிற அந்த போதம் இருக்கே. ஞானேன அஜ்ஞான நாசே ஞானம் பிரகாசத்தை இது நிரூபணம் ஷோடசேன ஸ்லோகேன. ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனः தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசகஜ தத்பரம். இது அதே மாதிரி பிரம்மனிஷ்டர்களா இருக்க சதா சர்வகாலமும் அந்த பிரம்மத்திலேயே நிஷ்டை இருக்கிறவர்கள் இருக்காளே, அவளுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது, புனராவர்த்தி கிடையாது அப்படிங்கிறது நிரூபணம் பண்றார். உபனிடத்துல சொல்றதே நச புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே அப்படிங்கிறத பகவான் இந்த அத்தியாயத்தில் என்ன உபனிஷத் சாரசங்கிரக பூதமா இருக்கிறதுனாலே அந்த விஷயத்தை பகவான் இங்கே நிரூபணம் பண்றார். 17வது ஸ்லோகத்துல தத் புத்தயா ததாத்மானஹா தன்னிஷ்டாஹா தத் பராயணாஹ கச்சந்தி அபுனராவர்த்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி 18வது ஸ்லோகத்துல சமதரிசித்துவம் அப்படிங்கிறது பண்டிதர்களுக்கு இருக்கக்கூடியதான தர்மம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். பண்டிதர்கள்னாலே பண்டா அஸ்ய அஸ்தீதி, பண்டானா ஆத்ம ஜானம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ அவர்கள் பண்டிதர்கள் அப்படிங்கிறார். இதை எந்த இடத்துல ஆச்சாரியர் இப்படி பாஷ்யம் பண்றாருன்னா, உபனிஷத்திலே பால்யேன திஷ்டாதேத் பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாதேத் பால்யம் நிர்வித்ய மௌனம் கச்சேது மௌனி பூத்வா பிரவரஜேத் அப்படிங்கிற சொல்ற இடத்துல அந்த பண்டிதாக அப்படின்னு சொல்ற இடத்துல பாண்டித்யம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போது சொல்றால் ஆத்ம ஜானேவ பாண்டித்யம் அப்படிங்கிறது ஆத்ம ஜானமேவ. சமதர்சித்வம் பண்டிதானாம் தர்மகிதி நிரூபணம் அஷ்டாதசேன ஸ்லோகேன. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஷபாகேஜ பண்டிதா சமதர்சினஹா. எல்லா இடத்துலயும் அந்த பிரம்ம தரிசனம் ஏற்பட்டாச்சுன்னா அவனுக்கு இங்கேயே முக்தி அப்படிங்கிறத நிரூபணம் பண்றது. நான் கபிலர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது கூட இந்த விஷயத்த சொல்ற. சாதுக்களோட சங்கம் வச்சுக்கோ, பக்தியை வளர்த்திக்கோ சொல்லிட்டு வரும்பொழுது சதாம் பிரசங்காத்து மம வீரிய சம்விதா பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாஹ தஜ்ஜோஷணாத் ஆஷு அபவர்கவர்த்மனி ஸ்ரத்தா ரதிஹி பக்திஹி அனுக்ரமிஷ்யதி பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாத் திருஷ்டஸ்ருதாத் மத்ரஜனானு சிந்தையா
யோகஸ்ய யுக்தோ கிரஹணே சித்தஸ்ய யுக்தோ கிரஹணே யோகயுக்தः யதிஷ்யதே ருஜுபிர் யோகமார்கைஹி அசேவயாயம் பிரகிருதேர்குணானாம் ஞானேன வைராக்கிய விஜృంభిதேன யோகேன மய்யர்பிதயா ச பக்தியா மாம் பிரத்யகாத்மானம் ஈஹ அவருந்தே. பிரத்யேகாத்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய மாம் என்னை இங்கேயே இப்பொழுதே அடைஞ்சு விடுறார்கள் அப்படிங்கிறது. இத நிரூபணம் பண்றார் 19வது ஸ்லோகத்துல. சர்வத்திர சமபிரம்ம தரிசனேன இஹைவ முக்திஹி இது இஹைவதைர் ஜிதசர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி தமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக அப்படிங்கிற ஸ்லோகத்தினால நிரூபணம் பண்றார். பிரம்மவித்தனுடைய லட்சணத்தை சொல்றது 20வது ஸ்லோகத்துல. அவன் எப்படி இருக்கான்னா, எதை கண்டும் சந்தோஷமும் படமாட்டான், பிரியத்தை பார்த்து சந்தோஷமும் இல்லை, ஒரு ஏதோ ஒன்று அப்பிரியத்தை பார்த்து உத்வேகம் பயமும் அவனுக்கு கிடையாது. எப்பொழுதும் பிரம்மத்திலேயே அவன் நிலைத்து நிற்கிறவனுடைய நிலை அப்படி இருக்கு. இதை பாகவதத்துல பார்த்தா பிரகலாதனுடைய நிலையை பார்க்கலாம். அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்ல வரிசையா அந்த இதுக்கு முன்னாடி 2வது அத்தியாயத்துல சொன்னாலே ஸ்திதப்பிரஜனுடைய லட்சணம் அது முழுக்க பிரகலாதன் இடத்துல பார்க்க முடியுவங்க. அந்த பிரகலாதனுடைய குணத்தை சொல்லிட்டு வரும்பொழுது சுகாச்சாரியாளங்க சொல்றார் பாகவதத்துல, நோத்விக்ன சித்தஹ வியசனேஷு நிஸ்பிருஹ ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்து இருக்கு சாந்தேந்திரிய பிராண சரீரதி சதா பிரசாந்த காமஹ ரஹிதா சுரஹா அசுரஹா அப்படிங்கிற. ஆசுர குணம் எதுவும் கிடையாது, ஆனால் குணம் மட்டும் அசுர குலத்தில் பிறந்திருக்கான். எந்த ஆசையும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு எதை கண்டும் ஒரு சந்தோஷமும் கிடையாது, இதை கண்டு விருப்பு வெறுப்புன்னு சொல்றா பாருங்க, ரெண்டும் அவன் இடத்துல இல்லை. ஏன்னா சுரூபத்திலே தோய்ந்து இருக்கானவன் அப்படிங்கிறத அங்க சொல்றார். அதே விஷயத்த இங்க உதாரணம் பிரகலாதனை பார்த்தோம். இங்க பகவான் உபதேசத்துல சொல்றால் அவனுடைய நிலை எப்படி இருக்கு. பிரம்மவித்துடைய நிலை ந பிரஹிருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்பிரியம் ஸ்திர புத்தி அசம்மூடா பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா அப்படிங்கிறது. பிரம்மனிஷ்டாயாம் திஷ்டதா அக்ஷய சுக பிராப்தி அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார் 21வது ஸ்லோகத்துல. பிரம்மனிஷ்டையிலேயே இருக்கிறவனுக்கு தான் அக்ஷயமான சுகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்ததி ஆத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயமஸ்னுதே அப்படிங்கிற ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். 22வது ஸ்லோகத்துல இந்த விஷயங்கள்ல அந்த நல்ல அறிந்தவனா இருக்கிறவன் விஷயத்துல பிரவர்த்திக்க மாட்டான் அப்படிங்கிற. எதனாலே அப்படின்னா அவனுக்கு எல்லாம் தெரியறது, விஷயத்துல பிரவர்த்திச்சா துக்கம்தான். பாக்கியமான சுகங்கள் எல்லாமே துக்கத்துல தான் போய் முடியறது. சுகாதீன் துக்க நிதனாம், அதனுடைய எண்டு சுகத்தினுடைய எண்டு துக்கங்கிறது தெரிஞ்சதுனாலே அந்த விஷயத்துல விஷய சுகத்துல அவன் பற்று வச்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். 5வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம். ஏஹி சமஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹா அப்படிங்கிறது. அதே மாதிரி 23வது ஸ்லோகத்துல என்னத்தை நிரூபணம் பண்றாருன்னா, காமக்ரோத வேக ஜெயினஹா ஏவ சுகம் அப்படின்னு. இந்த காமக்ரோதாதிகளை யார் ஜெயித்தானோ அவனுக்கு தான் சுகம் இருக்கே தவிர ஜெயிக்காத பரியந்தம் சுகங்கிறது பார்க்கவே முடியாது. மேல மேல துக்கத்தை கொடுத்துருந்தா இருக்கும். காமம் வந்தாச்சுன்னா அடுத்தது கோபம் வரும். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனா, அது பெரிய பசி உடையதா இருக்கு, யாரை முழுகலான்னு பார்த்துட்டு இருக்கு. மகா பாப்மா வித்யேன மிக வைரின. அதான் பிரகலாதன் சொல்றான், அவன் எல்லாத்தையும் அடைக்கணும். பிரசாந்த காமன் பிரகலாதன். ஹிரண்யகசிபு காமக்ரோதாதிகளுக்கு உட்பட்டவனா இருக்கான். உனக்கு ஏதுடா பலம்னு கேட்டா, எனக்கு விஷ்ணுதான் பலம்னு சொல்றதோட நிறுத்திக்காத பிரகலாதன் சொல்றான், தஸ்யூன்புரா நீ முன்னாடி எல்லாரையும் ஜெயிச்சுட்ட, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை ஜெயிக்கலையேப்பா அப்படிங்கிற. அதை ஜெயித்தான்னா அப்புறம் நீ தான் பெரிய தலைவன்கிறான். அதை ஜெயிக்காததுனால அவன் துக்கத்தை பார்க்க வேண்டியது வந்தது ஹிரண்யகசிபுக்கு இல்லையா. அதனால காமக்ரோத வேக ஜெயினஹா ஏவ சுகம், அது ஜெயித்த இடத்துல தான் சுகம் இருக்கு. அப்படி ஜெயிச்சாச்சுன்னா அவனை யாரால அப்படி ஜெயிக்க முடியும்? விரக்தனாலதான் ஜெயிக்க முடியும். இந்த வைராக்கியத்தினாலதான் காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்க முடியுமே தவிர வேற எதனாலும் ஜெயிக்க முடியாது.
அந்த வைராகியத்தில் இருக்கிற சுகம் இந்திரன்டையும் கிடையாது, சக்கரவர்த்தியிட்டையும் கிடையாது. பத்மபுராண பாகவத மகாத்மியத்தில் சொல்றது, நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித் ந சுகம் சக்கரவர்த்தினஹா சுகமஸ்தி விரக்தஸ்ய முனேஹே ஏகாந்த ஜீவினஹா அப்படிங்கிற. ஏகாந்தத்துல அந்த விரக்தனா இருக்கா பத்தியா, அவனிடத்துல இருக்கக்கூடிய சுகம் இந்திரன்டையோ சக்கரவர்த்தியிட்டையோ கூட கிடையாது. அவனுக்கெல்லாம் கூட இன்னொருத்தரை பார்த்தா பொறாமையா இருக்கு. பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார் எது மகாராஜா, ஆனா அவருக்கு ஒரு அவதூதரை பார்த்ததுமே நம்மளுக்கு அந்த மாதிரி சுகம் கிடைக்கலையே அப்படிங்கிற தாப்பம். அதனாலதான் அவதூதம் திஜங் கஞ்சத்து சரந்தம் அகுதோ பயம். இந்த அவதூதர் எப்படி இருக்காருன்னா சொரூபத்தை உணர்ந்தவர். சொரூபத்தை உணர்ந்தவனுக்கு பயம் ஏது? நான் சொரூபத்துல இருந்து அந்நியமா ஒரு வஸ்து இருக்குன்னு என்ன வந்துடுதுன்னா பயத்தை கொடுத்துடும். உதரமந்தரம் குருத்தை அல்பமபி பேதம் பஷ்யதா ஆச்சாரியாளுடைய பாஷ்யம். அவருக்கு அங்க பேதமே இல்லை, அவதூதருக்கு பேதம் இல்லாத சமதர்சியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருக்கு பயமே இல்லை. அதை பார்த்தா இது மகாராஜா ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கு பெரிய சக்கரவர்த்தி எடுக்க எடுக்க குறையாத ஐஸ்வர்யம் இருக்கு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு எங்கன்னு தெரியாது, உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் கூட இல்லை, ஒரு அவதூதரா வந்துட்டு இருக்கார். ஆனா ஆனந்தமா வராரே, அவர் எங்கேருந்து அதை கிரகிச்சுட்டார்? அந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைய கட்டுப்படுத்துற மாதிரி இவரை கட்டுப்படுத்திட முடியாது, நில்லுங்கோன்னு சொல்லிட முடியாது, ஆக்ஞை பண்ணிட முடியாது. அதனால காலில் விழுந்து எனக்கு தகுதி இருக்குமே ஆனாலும் சொல்லுங்க இல்லைன்னு கெஞ்சறார் அவரிடத்துல. வெளியில பாக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கேன்னா, ஜனைர் தஹ்யமானேஷு காமலோப தவாக்னினா நதப்பியசே அக்னினா முக்தா கங்காம்பஸ்த யுவத்விபா தும் ஹி கல்பஹா கவிஹி தக்ஷஹா சுபகஹா அமிர்தபாஷணஹ நகர்த்தா நேஹதே கிஞ்சிதே ஜடோன்மத்த பிசாச்சவத். நீங்க நல்ல கவின்னு தெரியறது, நல்ல சாமர்த்தியசாலின்னு தெரியறது, அழகா பேசக்கூடியவர்னு தெரியறது. ஆனா எல்லாமாவும் அப்படி உள்ளுக்குள்ள வச்சிருந்து ஆனா வெளியில ஜடன் மாதிரியும் பிசாச்சு மாதிரியும் ஒன்னும் தெரியாதவன் மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேலே. அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, காமக்ரோதாதிகள் மத்தியில ஜனங்கள் அப்படியே வாட்டப்பட்டு இருக்கார்கள். காமக்ரோதாதிகள் ஒவ்வொருத்தனையும் காட்டு தீ மாதிரி எரிச்சுட்டு இருக்கு. அதுக்கு நடுப்புற காட்டு தீ எரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து தப்பிச்சுன்னு வந்த யானை கங்கையில உட்காந்துட்டு சுத்தி எரியக்கூடிய காட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கேலே. உங்களுக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? தகுதி இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்கிற. அது எதனால அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த காமக்ரோதாதிகள் அற்று போய் அந்த விவேக வைராக்கியம் சமதர்சித்துவம் சித்திச்செடுத்து அங்கதான் சௌக்கியம் வாஸ்தவத்துல இருக்கு. சுகங்கிறது ஆத்மாவுடைய சுரூபம். ஆத்மாவை உணர்ந்தாச்சுன்னா சுகம் சுகமஸ்ய ஆத்மனோ ரூபம் அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்காத வரையும் துக்கம்தான். அதுதான் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனுஷ ஜென்மா. பாகவத ஆரம்பத்திலேயே சொன்னது, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதோ எதுக்கு? அபவர்க்கமான மோட்சத்தை அடையறதுக்கு. அந்த தர்மத்துக்கு சாதனையா அர்த்தத்தை உபயோகப்படுத்தணும், அந்த காமத்தையும் தர்மத்துக்கு சாதனையா உபயோகப்படுத்திக்கணும். தர்மஸ்ய ஹ்யாபவர்க்கிய நார்த்தோர்த்தாயோபகல்பத்தே. அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு தர்மம் இல்லை. நார்த்தஸ்ய தர்மை காந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதா. அர்த்த புருஷார்த்தம் தர்மானுஷ்டானத்துக்கோசரமே தவிர காம புருஷார்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லை. காமஸ்ய நேந்திரிய பிரீதிர் லாபோ ஜீவேத யாவத. காமம் எதுக்குன்னா அது ஒரு புருஷார்த்தம் சொன்னாலும் ஜீவிக்கிறதுல இச்சை. எது வரைக்கும் ஜீவிக்கிறோமோ அது வரைக்கும் சௌக்கியமா வாழணும். எதுக்கு? தத்துவத்தை உணர்வதற்கு. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோயேக கர்மபி. ஜீவனம் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ கர்மா பண்றதுக்கோ இல்ல, தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. தத்துவம்னா என்னடான்னா, தத்துவத்தை உணர்ந்த ஞானிகள் அத்வயமான எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அதுக்கே தத்துவம்னு பேர் கொடுக்கிறா. வதந்தி தத்துவவிதா தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். அதுக்கு அத்வைத வேதாந்திகள் பிரம்மம்னு சொல்றா, விசிஷ்டாத்வைதிகள் பரமாத்மான்னு சொல்றா, துவைத வேதாந்திகள் பகவான்னு சொல்றா. வித்தியாசம் ஒண்ணும் இல்லை, பேர்ல தான் வித்தியாசமே தவிர இருக்கிறது அந்த ஒரு தத்துவம் தான். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. ஆனா சாதனை எல்லாரும் ஒன்னாதானே சொல்லிட்டு வர. அதுக்கு அடையறதுக்கு முன்னாடி உண்டான சாதனைகள் எல்லாரும் ஒண்ணுதான். சித்தசுத்திக்கு உண்டான சாதனைகள். சித்தசுத்தி அடைஞ்சு சுரூபத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டா இருக்கா ஒன்னா இருக்கா இல்லைனாக்கா பின்னாடி போய் கலக்கிறதா, அதெல்லாம் அப்புறமா சித்தாந்தம் ஆனதுக்கு பார்த்துக்கலாமே இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த சாதனைகள் ஒழுங்கா அனுஷ்டிச்சுட்டு வருவோம்.
அதுதான் இங்கே சொல்ற. அனுஷ்டிக்கணும்னா என்ன வேணும்? காமக்ரோதாதிகள் இருக்கக்கூடாது. அது இருக்கிற பரியந்தம் நிம்மதி இருக்காது, சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் ஆச்சாரியால் பிரௌடானுபூதிங்கிற கிரந்தத்துல சொன்னால், என்னமோ ஆத்மா அனாத்மான்னு உட்காந்துட்டு விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கலன்னு. என்ன அனாத்மாங்கிறது ஒண்ணும் இல்லையே, இருக்கிறது ஆத்மா தானே இருக்கு. அதை உணர்ந்து அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கிறவன் எப்படி இருக்கான்னா, ஒரு பாறாங்கல்ல முழுங்கினவன் மாதிரி அப்படியே ஸ்திரமா உட்கார்ந்து இருக்கான். ஒண்ணு பேசுறது கூட அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற. ஆத்மானாத்ம விவேச்சனோபி மமனோ வித்வத்கிருதா ரோஜதே அனாத்மா நாஸ்தி யதஸ்தி கோச்சர வபுஹு கோவா விவேக்தும் க்ஷமி மித்யாவாத விசார சிந்தனமஹோ குர்வந்தி அதிருஷ்டாத்மகாः பிராந்தா ஏவ நபாரகாः திருடதியः தூஷ்ணீம் சிலாவத் ஸ்திதாः. அப்படிங்க அதிலேயே சுரூபனிஷ்டை ஏற்பட்டவர்கள் எப்படி இருக்காரு? தூஷ்ணீம் சிலாவத் ஸ்திதாக, அந்த கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காரா, மலை மாதிரி. அந்த நிலையை வரணும்னா என்ன? காமக்ரோதாதி ஜெயங்கள். அதே மாதிரி அடுத்தது 24வது ஸ்லோகத்துல விதேக முக்தியும் கச்சதா யோகினோ லட்சணம். விதேக முக்தி அடையக்கூடிய யோகிகளுடைய லட்சணத்தை 24வது ஸ்லோகத்துல சொல்றால், நகர்த்திருத்தம் யோந்தஹ சுகோந்தராமஹ ததாந்தர் ஜோதிரேவஜஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி அப்படிங்கிற ஸ்லோகத்துல. அதே மாதிரி சம்சயாதி சூன்யாக விதேக முக்தியும் கச்சந்தி இது நிரூபணம் பஞ்சவிம்சேன ஸ்லோகேன். சம்சயமற்றவர்கள் விதேக முக்தி அடைகிறார்கள் அப்படிங்கிறத லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷீண கல்மஷாக சின்ன துவைதா ஹிதாத்மானஹா சர்வபூதஹிதே ரதாஹ அப்படிங்கிறதுனாலே காமக்ரோதாதி ரஹிதானாமேவ ஜீவன் முக்தியாதி சுகம் சித்தியதி இது நிரூபினம். முன்னாடியே சொன்னால் திருப்பியும் நிரூபணம் பண்றால் 26வது ஸ்லோகத்துல காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனா. நான் கூட இருந்தாலே போறோம். பிரகலாதனுடைய சன்னதியில் அசுர குழந்தைகள்லாம் கூட அடங்கி இருந்தது, வாத்தியாருக்கு அடங்காத குழந்தை. காரணம் என்ன? அந்த ஒரு சாந்தி. அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனா, அதுதாங்க. அதுக்கப்புறம் நிதித்தியாச கர்த்து ஷட் சாதனானி சம்பாத்தியானி இது நிரூபணம் ஸ்லோகத்வயேன. இந்த நிதித்தியாசம் பண்றவனுக்கு 6 சாதனைகள் சம்பாதிச்சுக்க வேண்டும் அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்துல 27, 28 ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யானே சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாசாபியந்தர சாரிணோ. ஏன்னா அந்த மனசை அடக்கிறதுக்கு பகவானும் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றோம் சொனாசாகிராவலோகனஹா அப்படின்னு. அந்த எங்கேயோ மனசு அடங்கணும், கண்ணு 4 பக்கமும் பார்த்துட்டு இருந்தா மனசு அலைஞ்சுட்டே இருக்கு. அதனால ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு நாசாகிராவலோகனஹா அப்படின்னு தியானம் பண்ணு சொல்றேன். இப்படி பிராணாபானோ சமூ கிருத்வா நாசாபியந்தர சாரிணோ யதேந்திரிய மனோபுத்தி முனிஹி மோக்ஷபராயணஹா விகதேச்சா பயக்ரோதா எஸ் சதா முக்த ஏவ சஹா அப்படிங்கிறத சொல்லி, அதுக்கப்புறம் பிரம்ம ஜானே நைவ முக்திங் கச்சதி. இந்த பிரம்ம ஜானத்தினாலதான் அவன் முக்தி அடைகிறான் அப்படிங்கிறத கடைசி ஸ்லோகத்தை சொல்றார். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. எல்லாருக்கும் சுஹிருத்தா இருக்கக்கூடிய என்னை உணர்ந்தவன் சாந்தி அடைகிறான் அப்படிங்கிற விஷயம் இந்த அத்தியாயத்தினுடைய 29 ஸ்லோகத்தினுடைய விஷயம். இதை நிரூபணம் பண்றார் பகவான். இதை நம்ம பார்த்தோம். यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः. सर्वानपि प्रणम्य साक्षात् विषये प्रवेश. अस्मिन् पञ्चमाध्याये शास्त्रिभिः एकैकस्य श्लोकस्य ये अर्थाः प्रतिपादिताः ते अर्थाः अस्माभिः अङ्गीक्रियन्ते एव.